நாய்ஸ் இல்லாம ரொம்பவும் ஸ்மூத்தா ரன் ஆகுற ஒரு ஹை பிரஷர கிரியேட் பண்ற ஒரு பம்ப் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் ஸ்க்ரூ பம்ப். இந்த பம்ப் எப்படி வேலை செய்யுதுங்கிறத ரொம்பவும் சிம்பிளா புரியிறது மாரி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஸ்க்ரூ பம்ப் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மென்ட் பம்ப் கேட்டகரியில வருது. இந்த பம்ப் பார்த்தீங்கன்னா, ஆயில், ஃபியூவல், கெமிக்கல் இந்த மாரி ஹை விஸ்கஸ் ஃப்ளூயிட்ஸ ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவுமே சூட்டபிளா இருக்குது. இந்த பம்போட ஒர்க்கிங் பிரின்சிபிள், அட்வான்டேஜ், இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபிள் பார்த்துக்கலாமா? இந்த பம்ப்ல பார்த்தீங்கன்னா, 1 இல்லன்னா அதுக்கு மேற்பட்ட ஸ்க்ரூஸ் பார்த்தீங்கன்னா, ஒண்ணோடு ஒண்ணு இணஞ்ச மாரி இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் மெயின் மோட்டாரோட கப்ளிங் மூலமா கனெக்ட் ஆயிருக்கும். மத்த 2 ஸ்க்ரூஸ்மே பார்த்தீங்கன்னா, ஒண்ணோடு ஒண்ணு மெஷ் ஆகி ரொட்டேட் ஆகும். இந்த ஸ்க்ரூஸ் ரொட்டேட் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா, சக்ஷன் சைடுல ஒரு வேக்கம் கிரியேட் ஆகுது. இந்த வேக்கம் மூலமா ஃப்ளூயிட் பம்ப்குள்ள என்டர் ஆகுது. இப்படி பம்ப்குள்ள என்டர் ஆன ஃப்ளூயிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூவோட த்ரெட்ல வந்து ட்ராப் ஆகுது. அதாவது ஸ்க்ரூஸ்ல நம்ம த்ரெட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த த்ரெட்ல இந்த லிக்விட் வந்து ட்ராப் ஆகுது. இந்த ஸ்க்ரூ கன்டினியூவா ரொட்டேட் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விட் வந்து சக்ஷன் சைட்லேருந்து டிஸ்சார்ஜ் சைடுக்கு தள்ளப்படுது. இந்த ஸ்க்ரூ பம்ப் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாரி ஒரு பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மென்ட் பம்ப் கேட்டகரியில வருது. இதனால பார்த்தீங்கன்னா, இதோட ஃப்ளோ வந்து ரொம்பவுமே கான்ஸ்டன்ட்டா இருக்கும்.